Good evening, students. இன்னைக்கு நம்ம 9th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ்ல இந்த அகாடமிக் இயரோட ஃபர்ஸ்ட் கிளாஸ் வந்திருக்கோம். ஸோ லாஸ்ட் இயர் வரைக்கும் நம்ம வந்து டேர்ம் புக்ஸ் எல்லாம் படிச்சுட்டு வந்தோம். டேர்ம் 1, டேர்ம் 2, டேர்ம் 3 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேர்ம்லயும் கொஞ்சம் கொஞ்சமா வந்து குட்டி குட்டி டாபிக்ஸ் எல்லாம் படிச்சுட்டு வந்தோம். ஸோ இந்த வருஷம் நம்ம என்ன பண்ண போறோம்னா ஃபுல்லாவே 100 மார்க்ஸ், குவார்டர்லியும் 100 மார்க்ஸ் தான், ஹாஃப் இயர்லிக்கும் 100 மார்க்ஸ் தான், ஆனுவல் எக்ஸாமுக்கும் 100 மார்க்ஸ் தான். ஃபுல் புக் நீங்க வந்து ப்ராக்டிஸ் பண்ண போறீங்க. ஏன்னா பிகாஸ் நெக்ஸ்ட் இயர் பப்ளிக் எக்ஸாம் இல்லையா? ஸோ அதனால இப்போ இந்த வருஷம் நீங்க பார்க்கக்கூடிய பாடங்கள்ல சில பாடங்கள் போன வருஷத்துடைய கண்டினியூட்டியா இருக்கும். எதுன்னு பாத்தீங்கன்னா அல்ஜீப்ரா, உங்களுக்கு அதனுடைய கண்டினியூட்டி 8th ஸ்டாண்டர்ட்ல நீங்க பார்த்துருக்கிறதுனுடைய தொடர்ச்சி வந்து அல்ஜீப்ரால நீங்க பேசிக்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. அந்த பாடம் வந்து உங்களுக்கு 8ஆம் கிளாஸ்னுடைய கண்டினியூட்டி வரும் 9ஆம் கிளாஸ்ல. ஸோ எல்லா பாடமுமே அப்படியே கண்டினியூவா வரும்னு சொல்ல முடியாது. இப்போ லைஃப் மேத்தமேட்டிக்ஸ்லாம் அங்க பார்த்துருப்பீங்க, இங்க விட்டுறலாம். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து இங்க வரணும் உங்களுக்கு 9th ஸ்டாண்டர்ட்ல 8th கண்டினியூ ஸ்டாட்டிஸ்டிக்ஸும் அல்ஜீப்ராவும் மட்டும் தான் வரும். சும்மா பேசிக் ஷேப்ஸ் தான் பார்த்துருப்பீங்க, வால்யூம்ஸ் எல்லாம் பார்ப்பீங்க. ஒன்லி ஏரியா மட்டும் தான். ஸோ இதுதான் 9th ஸ்டாண்டர்டோட இதுதான் வந்து 9th ஸ்டாண்டர்டோட ஒரு பேசிக் இன்ஃபர்மேஷன், ஃபண்டமெண்டல் இன்ஃபர்மேஷன் நான் கொடுத்துருக்கேன். ஓகே, சரி. இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் நம்மளோட பாடத்தை பத்தி எல்லாம் டிஸ்கஷன் பண்றதுக்கு முன்னாடி நம்மள வந்து ரெகுலரா பார்க்கக்கூடிய ஒரு திருக்குறள் வந்து இன்னைக்கு பார்க்கலாம். ஸோ ஒரு ஒரு நாள் ஒரு ஒரு இன்ஃபர்மேஷன் நம்ம பார்ப்போம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு ஃபர்ஸ்ட் 10 டேஸ்க்கு நம்ம வந்து திருக்குறள் பார்த்து எல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் இன்ஃபர்மேஷன் நமக்கு வந்து தேவையான இன்ஃபர்மேஷன் எல்லாமே பார்ப்போம். ஓகேவா? சரி. இந்த புகநக நட்பது நட்பன்று, நெஞ்சத்து அகநக நட்பது நட்பு அப்படின்னு சொல்லியிருக்காரு திருவள்ளுவர். முகத்தில் மட்டும் சிரித்து பழகுவது உண்மையான நட்பு. Friendship shown only through smiles is not true friendship. True friendship comes from the heart. Choose genuine friends அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா, நம்ம ஃபேஸுக்கு நேரம் வந்து சிரிச்சு பழகுவாங்க. நிறைய பேர் வந்து நம்ம ஃபேஸுக்கு நேரம் சிரிச்சு பழகுவாங்க. பட் நம்ம ஒரு ஹெல்ப் அப்படின்னு சொல்லிட்டு போய் அவங்க கிட்ட நின்னோம் அப்படின்னா கண்டிப்பா நமக்கு அந்த ஹெல்ப் அவங்க பண்ண மாட்டாங்க. அது நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்களா இருக்கலாம், நம்ம கிளாஸ்மேட்ஸா இருக்கலாம், யாரா வேணாலும் இருக்கலாம். நம்ம முன்னாடி ரொம்ப அழகா சிரிச்சு சிரிச்சு பேசி பழகுவாங்க. பட் நம்ம ஒரு ஹெல்ப் அப்படின்னு சொல்லிட்டு போய் அவங்க கிட்ட நிற்கும் போது ரொம்ப யோசிப்பாங்க, இவங்களுக்கு பண்ணணுமா, சொல்லி தரணுமா, இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப திங்க் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் வந்து முகத்துக்கு நேர ஒரு பழக்கமும் அகத்தில் ஒரு பழக்கமும் இருக்கிறவங்கள செலக்ட் பண்ணாம நல்ல ஜென்யூன் ஃப்ரெண்ட்ஸா செலக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு திருவள்ளுவர். ஓகே, இப்ப இன்னைக்கு பார்க்கக்கூடிய பாடம் வந்து பேர் வந்து செட் லாங்குவேஜ், கனமொழி அப்படிங்கிறது. ஸோ கனமொழி அப்படிங்கிற பாடம் வந்து நீங்க உங்களுக்கு இந்த வருஷம் புதுசான ஒரு கான்செப்ட், பழைய இது வரைக்கும் நீங்க பார்த்ததே கிடையாது, புதுசா ஒரு கான்செப்ட். ஓகேவா? சரி, இந்த கான்செப்ட்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கணம்னா என்ன அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். கணம்னா என்ன? யாருக்காவது ஏதாவது ஐடியா இருக்கா? சொல்லுங்க. செட் அப்படிங்கன்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. கணம் அப்படின்னா, இப்ப நான் ஒரு ஒரு குட்டி ஸ்டோரி சொல்றேன். ஒரு லைப்ரரியன், ஒரு நூலகர் வந்து 500 புக்ஸ் வச்சிருக்காரு. அவருக்கு அந்த 500 புக்ஸை வந்து கரெக்டா அடுக்கணும். சரியா? எல்லா புக்ஸும் கலந்துருக்கு. அதாவது ஒரு லைப்ரரி போறீங்க, அங்க ஸ்டோரி புக்ஸ் இருக்கும். ஸ்டோரி புக்ஸ்லேயே டிஃப்ரெண்ட் ஆத்தர்ஸ் இருப்பாங்க, வேற வேற எழுத்தாளர்கள் இருப்பாங்க. அதே மாதிரி உங்களோட ஸ்டடி புக்ஸுமே இருக்கும். சயின்ஸ் இருக்கும், மேக்ஸ் இருக்கும், சோசியல் இருக்கும், இவிஎஸ் இருக்கும். அது மாதிரி வேற சப்ஜெக்ட்ஸ் இருக்கும். ஸோ அதை வந்து இருக்கு, மேக்ஸ்ல ஒரு 75 இருக்கு, இங்கிலீஷ்ல ஒரு 100 இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க
செட் ஆஃப் ஆல் சயின்ஸ் புக். செட் ஆஃப் ஆல் சயின்ஸ் புக்னா என்னது? அந்த சயின்ஸ் புக் அப்படிங்கிற ஒரு தொகுப்புல ஒரு 100 புக் அடுக்கி வச்சிருக்காங்க. அதுதான் செட் ஆஃப் ஆல் சயின்ஸ் புக். செட் ஆஃப் ஆல் மேக்ஸ் புக். செட் ஆஃப் ஆல், அங்கே அந்த செட் அப்படின்னு இருக்குல்ல, அதாவது ஒரு குறிப்பிட்ட பொருட்களின் நன்கு வரையறுக்க, வெல் டிஃபைன்ட் ஆப்ஜெக்ட். செட் ஆஃப் ஆல் மேக்ஸ் புக்ஸ், செட் ஆஃப் ஆல் சோஷியல் புக்ஸ், இது வந்து சொல்றது வந்து ஒரு கணம் செட். நான் இதுக்கு ஒரு ஆக்டிவிட்டி உங்களுக்கு காட்டுறேன், எக்ஸ்பிளனேஷன்லாம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம். இதை நீங்க வந்து ஒரு உங்க கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் 9th ஸ்டாண்டர்ட் ஏ செக்ஷன் பாய்ஸ், இது ஒரு செட்டா செட் இல்லையா? எஸ், 9th ஸ்டாண்டர்ட் ஏ செக்ஷன்ல இருக்கக்கூடிய பாய்ஸ் எல்லாரும் வாங்கப்பா கிரவுண்டுக்கு. எஸ், இட் இஸ் அ செட் கணம். இதே 9th ஸ்டாண்டர்ட் ஏ செக்ஷன்ல நல்லா படிக்கக்கூடிய மாணவர்கள் வாங்க, இல்ல அழகாக இருக்கக்கூடிய மாணவர்கள் வாங்க. இந்த வார்த்தைகள் வந்து யூஸ் பண்றோம் இல்லையா, நல்ல, அழகான, பியூட்டிஃபுல், சூப்பர், அப்படிங்கிறது ஒரு செட், ஒரு கணம். இதே ஒரு கூடையில் உள்ள நல்ல ஆப்பிள்களின் கணம் அப்படின்னு கேட்டா அது வந்து செட்டு கிடையாது. நல்ல ஒரு கூடையில் உள்ள நல்ல ஆப்பிள்கள் எண்ணிக்கை அப்படின்னா அது ஒரு செட்டு கிடையாது. நீங்க ஒரு கூட ஆப்பிள் ஓபன் பண்ணாம பார்த்து வாங்கிட்டு வரீங்க, அதுல என்ன நல்ல ஆப்பிள் கெட்ட ஆப்பிள், அந்த குணாதிசயங்கள் ஸ்பிட் பண்றோம் இல்லையா, அது பண்ணினால் அது வந்து செட்டு இல்லை. ஓகேவா? கிளியரா? இப்ப செட்டுனா என்ன, செட் இல்லைன்னா என்ன, அது பாயிண்ட் கிளியரா? அடுத்த டாபிக் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் செட். சரி, நான் இப்ப வந்து செட்னா என்னங்கறத சொல்லியிருக்கேன் இல்லையா, வெயிட் பண்ணுங்க. What is a set? A set is an unordered collection of defining the property of all the elements in the set. இந்த set builder notation அப்படிங்கிறது வந்து ரெப்ரசன்டேஷன் ஆஃப் செட்ல வரும். அந்த ரெப்ரசன்டேஷன் ஆஃப் செட் நான் என்னன்னு சொல்லி தரேன் உங்களுக்கு. ஓகேவா? சோ இப்ப பாத்தீங்கன்னா இங்க ஏ அண்ட் பி அப்படின்னு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 2 செட் கொடுத்திருக்காங்க. செட் ஏல ஒரு 5 எலிமெண்ட்ஸ் இருக்காங்க. இந்த இப்போ செட்டை எப்பவுமே டினோட் பண்றது இந்த ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பிராக்கெட் இஸ் மஸ்ட். Set is denoted by this brackets, this closed brackets. ஓகேவா? ஓப்பன் பிராக்கெட் அண்ட் க்ளோஸ்டு பிராக்கெட். இதுக்குள்ளதான் செட்டோட எந்த ஒரு எலிமெண்டா இருந்தாலும் நம்ம கொண்டு வருவோம். இதுக்கு வெளியில இருந்தா அதை செட்னு சொல்ல மாட்டோம். ஓகேவா? செட் இஸ் டினோட்டட் பை திஸ் சிம்பிள். So set A is equal to ஒரு 5 எலிமெண்ட்ஸ் கொடுத்திருக்காங்க and B is equal to ஒரு 5 எலிமெண்ட்ஸ் கொடுத்திருக்காங்க. இப்போ இந்த 5 எலிமெண்ட்ஸும் நான் வந்து என்ன பண்றேன்னா இந்த ரெண்டுலயும் காமனா இருக்கு. இப்போ நீங்க ஒரு வெஜிடபிள் ஷாப் போறீங்க, ஒரு 2 ஃப்ரெண்ட்ஸ் போறீங்க. ஃப்ரெண்ட்ஸ் போகும்போது நீங்களும் ஆப்பிள் வாங்கலாம், உங்க ஃப்ரெண்டும் ஆப்பிள் வாங்கலாம் இல்லையா? அதே மாதிரி நீங்களும் கிரேப்ஸ் வாங்கலாம், உங்க ஃப்ரெண்டும் கிரேப்ஸ் வாங்கலாம். ஸோ காமனா வந்து நீங்க வாங்கின ஐட்டம் என்ன நீங்க டிஸ்கஸ் பண்ணிப்பீங்க. நான் வந்து ஃப்ரூட் வாங்கினேன், நீங்க வந்து கோவா வாங்குனீங்க அப்படி சொல். Sorry for the inconvenience.
1 minute நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இருக்கு அண்ட் இ காமனா இருக்கு. ஓகேவா? சரி, மத்த வேற ஏதாவது வந்து காமனா இருக்கா? இல்ல. சோ அப்ப வந்து ஏ தனியா வந்து என்ன வாங்கியிருக்காங்க? ஜி அண்ட் கே அண்ட் பி. ஓகே, இப்போ பி காரங்களுக்கு பேலன்ஸ் என்ன இருக்கு? எஃப், அப்புறம் டி. ஏவும் ஈயும் தான் காமன் பக்கெட்ல கொண்டு வந்துட்டோம் இல்லையா? பி. இப்போ பேலன்ஸ் இருக்கிற 2 பேர் வந்து அனைத்து கணம். இந்த யூ அப்படிங்கிறதுக்கு பேர் வந்து யூனிவர்சல் செட். அனைத்து கணம்னு தமிழ்ல சொல்லுவோம். இந்த அனைத்து கணத்துல அவங்க இருக்காங்க. கடையில வந்து இந்த சியும் இருக்காங்க, எம் இருக்காங்க. ஆனா ஏ காரங்க வாங்கினது இந்த ஐட்டம்ஸ் எல்லாம், பி வாங்கினது இந்த ஐட்டம்ஸ் எல்லாம். சோ கடையில 100 வகையான ஃப்ரூட்ஸ் இருக்கும். பட் நம்ம ஏ காரங்க எவ்வளவு வாங்கியிருக்காங்க? ஒரு 5 வெரைட்டி வாங்கியிருக்காங்க. பி ஒரு 5 வெரைட்டி வாங்கியிருக்காங்க. அதுல ஏ பியும் காமனா என்ன வாங்கியிருக்காங்க? 2 வெரைட்டி ஆஃப் ஃப்ரூட்ஸ் வாங்கியிருக்காங்க. சோ இப்ப புரிஞ்சுதா? செட் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது புரிஞ்சுதா? ஓகே, இப்போ இந்த செட்டை எப்படி நம்ம டினோட் பண்ணுவோம், அதாவது என்னென்ன வகையில ரெப்ரசன்ட் பண்ணுவோம் அப்படிங்கிறது பார்க்கலாம். செட்டை வந்து கணத்தை குறிப்பிடும் முறைகள், ரெப்ரசன்டேஷன் ஆஃப் செட் அப்படின்னு சொல்லுவாங்க. செட்டை வந்து நம்ம இந்த செட் நோட்டேஷனுக்குள்ளதான் போடுவோங்கிறத சொல்லிட்டேன். இதுல வந்து 3 வெரைட்டி ஆஃப் ரெப்ரசன்டேஷன் இருக்கு. அது என்னன்னா டிஸ்கிரிப்டிவ் ஃபார்ம், விவரித்த முறை அல்லது வர்ணனை முறை அப்படின்னு சொல்லுவோம். கன கட்டமைப்பு அல்லது விதிமுறை, பில்டர் ஃபார்ம் ஆர் ரூல் ஃபார்ம். அடுத்தது பட்டியல் முறை அல்லது அட்டவணை முறை, ரோஸ்டர் ஃபார்ம் ஆர் டேபுலர் ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். சோ இது மூணுத்துக்குமே ஒரே எக்ஸாம்பிளே உங்களுக்கு போதும். வேற வேற எக்ஸாம்பிளே தேவையில்லை. அது என்ன அப்படிங்கறது நான் இப்ப எக்ஸ்பிளைன் பண்றேன் உங்களுக்கு. ஓகே, போர்ட்ல எக்ஸ்பிளைன் பண்றேன். சோ செட்னா என்ன, அது எதுக்காக நம்ம இது பண்றோம், அது வந்து உங்களுக்கு புரிஞ்சுது இல்லையா? சோ 3 ways of representation. டிஸ்கிரிப்டிவ் ஃபார்ம் அப்படின்னா ரெப்ரசன்டேஷன் ஆஃப் செட், கணங்களை குறிப்பிடும் முறைகள். டிஸ்கிரிப்டிவ் ஃபார்ம் அப்படின்னா விவரித்தல் முறை. விவரித்தல் அப்படின்னு இங்கேயே உங்களுக்கு சொல்லிட்டாங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு விஷயம் உங்கள்ட்ட சொல்றாங்க, ஹிண்டா கொடுக்குறாங்க. நாளைக்கு வந்து உங்களுக்கு ஸ்கூல் லீவு அப்படின்னு மட்டும் சொல்லிடுறாங்க. ஏன் ஸ்கூல் லீவ், எதுக்கு ஸ்கூல் லீவ், நாளைக்கு என்ன ஃபங்க்ஷன், என்ன விசேஷம், ஏன் லீவ் கொடுத்துருக்காங்க, இதெல்லாம் எதுவும் நமக்கு தெரியலையே. ஸ்கூல் லீவ் மட்டும் சொல்லிட்டாங்களே, நமக்கு மண்டை வெடிக்கும் தெரியுமா? சோ இன்ஃபர்மேஷன் குட்டியா கொடுக்காம எலாபரேட் பண்ணி கொடுக்கணும். அதுதான் வந்து டிஸ்கிரிப்டிவ் ஃபார்ம் அப்படின்னு சொல்றாங்க. டிஸ்கிரிப்டிவ் ஃபார்ம் அப்படிங்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா, simplest way we just use plain words to describe what is in the set. இத வந்து சும்மா சிம்பிளஸ்டா வந்து என்ன இருக்குன்னு மட்டும் சொல்லிடுவாங்க. ஆனா அது வந்து என்னன்னு விலாவரியா சொல்லியிருக்க மாட்டாங்க. அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து set of all vowels in the English alphabet. வவல்ஸ் அப்படின்னா ஏஇஐஓயுன்னு உங்களுக்கு தெரியும். அந்த ஏஇஐஓயுவை கொடுக்காம அதை வந்து ஃபுல்லா எலாபரேட் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஏஇஐஓயுன்னு கொடுத்தாங்கன்னா நம்ம மூளை என்ன யோசிக்கும்? சரி, இது ஏதோ ஒரு செட்டு கொடுத்துருக்காங்க, அதை வந்து நம்ம ஏதோ ஒண்ணு பண்ணணும் அப்படின்னு யோசிப்போம். கரெக்டா? ஆனா இங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா விவரிச்சுட்டாங்க. செட் ஆஃப் ஆல், இந்த செட்டுக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னா ஆல் த வவல்ஸ் இன் த இங்கிலீஷ் ஆல்பபெட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? அடுத்தது செட் பில்டர் ஃபார்ம் ஆர் ரூல் ஃபார்ம். இந்த ரூல் ஃபார்ம் அப்படிங்கிறது வந்து ஒரு ரூல் ஃபார்ம் பண்ணி வச்சிருப்பாங்க. அதை என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த கண்டிஷனுக்குள்ள இவங்க எல்லாம் வருவாங்க, இந்த கண்டிஷனுக்குள்ள இவங்க எல்லாம் வரமாட்டாங்க. இதே ஆங்கில உயிரெழுத்த எப்படி சொல்லியிருப்பாங்கன்னா ரூல் ஃபார்ம்ல இதே எக்ஸாம்பிள் தான். சரியா? A equal to x such that x என்பது ஆங்கில உயிரெழுத்து இல்ல ஆங்கில
வவல்ஸ் ஆங்கில உயிரெழுத்து. செட் ஆஃப் ஆல் ஆல்பபெட்ஸ் vowels in English alphabets அப்படின்னு சொல்லி கொடுத்திருப்பாங்க. X is a vowel in English alphabet. X என்பது ஆங்கில உயிரெழுத்து. So descriptive formல set of all vowels in the English alphabet. ஆங்கில உயிரெழுத்துகளின் கணம். ரூல் ஃபார்ம்ல எக்ஸ்ன்னு ஒருத்த கொடுத்துட்டு இந்த எக்ஸ் அப்படிங்கிறதான கண்டிஷன் என்னன்னா அவங்க எல்லாருமே வந்து ஆங்கில உயிரெழுத்தா இருப்பாங்க அப்படின்னு சொல்லுது. இப்போ ரோஸ்டர் ஃபார்ம் ஆர் டேபுலர் ஃபார்ம் அப்படிங்கிறதுக்கு பாத்தீங்கன்னா ஏ இஸ் ஈக்குவல் டு AEIOU அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள விளக்கியே கொடுத்துருவாங்க. Set can be described by listing all the elements. அதாவது டைரக்டா எலிமெண்ட்ஸை வந்து உங்களுக்கு இங்க சொல்லிடுவாங்க. டிஸ்கிரிப்டிவ் ஃபார்ம்ல அதை ஃபுல்லா வேர்ட்ல கொடுப்பாங்க. ரூல் ஃபார்ம்ல அதுக்கு ஒரு கண்டிஷன் கொடுத்து அந்த கண்டிஷனான எக்ஸுக்குள்ளேயோ ஏஓ ஒய்ஓ ஜெட்டோ அதுக்குள்ள இது இருக்குன்னு சொல்லுவாங்க. ரோஸ்டர் ஃபார்ம்ல அதை வந்து ஃபுல்லாவே எலாபரேட் பண்ணி இந்த எலிமெண்ட்ஸ் தான் இந்த செட்டுக்குள்ள இருக்கு அப்படிங்கறத சொல்லிடுவாங்க. இது மூணு விஷயம்தான். ரெப்ரசன்டேஷன் ஆஃப் அ செட் அப்படிங்கிறதுல வந்து டிஸ்கிரிப்டிவ் ஃபார்ம், ரூல் ஃபார்ம், ரோஸ்டர் ஃபார்ம் மூணுத்துக்கும் ஒரே எக்ஸாம்பிள் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். வேற வேற எக்ஸாம்பிள் கூட கொடுக்கல, சேம் எக்ஸாம்பிள். ஃபர்ஸ்ட் வந்து ஃபுல்லா எலாபரேட் பண்ணிட்டாங்க. செட் ஆஃப் ஆல் வவல்ஸ் இன் த இங்கிலீஷ் ஆல்பபெட் இன் செட் ஏ இஸ் ஈக்குவல் டு இதுதான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதே வந்து ரெண்டாவது ரூல் ஃபார்ம்ல என்ன சொல்லிட்டாங்க, இதுல வந்து இந்த செட் ஏக்குள்ள எக்ஸ்ன்னு ஒருத்தன் இருக்கான். அந்த எக்ஸ் யாருன்னு பாத்தீங்கன்னா அவன் தான் வந்து செட் ஆஃப் ஆல் வவல்ஸ் இன் இங்கிலீஷ் ஆல்பபெட். எக்ஸ் என்பது ஒரு ஆங்கில உயிரெழுத்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே ரோஸ்டர் ஃபார்ம்ல ஏ இஸ் ஈக்குவல் டு இந்த எலிமெண்ட்ஸ் தான் இருக்காங்க, இதை வச்சு நீங்க என்னமோ ஒர்க் பண்ணுங்க, இவ்வளவுதான். சோ இன்னைக்கு நம்ம என்ன பார்த்தோம்னா வாட் இஸ் செட் அண்ட் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் செட். இதுக்கு ரிலேட்டடா ஒரு ஆக்டிவிட்டி நான் உங்களுக்கு காட்டுறேன். உங்களால அதை வந்து எப்படி பண்ண முடியுது அப்படிங்கறது பார்ப்போம். ஓகே, collection of 10 most talented writers of India. The collection of 10 most talented writers அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்க என்னப்பா 10 most talented writers, ஒருத்தங்களுடைய குணாதிசயத்தை பத்தி பேசுவது பணம் அல்ல அப்படின்னு சொன்னோம் இல்லையா? இப்ப இது என்னது? not a set. Yes, very good. ஒருத்தங்களுடைய ஒரு விஷயத்துடைய ஸ்பெசிபிகேஷன் வரக்கூடாது, வந்தா அது செட்டே கிடையாது, அது கணமே இல்லை. team of 11 best cricket batsmen of the world. 11 best cricket batsmen. அந்த வார்த்தை இருக்கு பாத்தீங்களா, பெஸ்ட், தி பெஸ்ட், மோஸ்ட் டேலண்டட், மோஸ்ட் பியூட்டிஃபுல், அதெல்லாம் வந்தா செட்டே இல்ல. The collection of all boys in your class. உங்க கிளாஸ்ல இருக்கிற பாய்ஸோட கவுண்ட் அது செட்டு தானே? எஸ். collection of all natural numbers less than 10. natural numbers என்ன நமக்கு எல்லாருக்கும் 10க்கு கீழே natural numbers மட்டும் எனக்கு கொடுங்க, அது ஒரு தானே? எஸ். A collection of novels written by the writer Munshi Premchand. அதாவது அந்த முன்ஷி பிரேம்சந்தால எழுதின நாவல்ஸோட கலெக்ஷன்ஸ் மட்டும் எனக்கு கொடுங்க. ஒரு ஸ்பெசிபிக் ரைட்டரோட பேர் சொல்லி அவரோட இது புக்ஸ் வேணும்னு கேட்கும். தட் இஸ் கால்ட் a set. The collection of all even integers. எஸ், இன்டீஜர் நம்பர் தெரியும், அதுல ஆல் இன்டீஜர் தனியா ஈவன் இன்டீஜர் தனியா ஸ்பெசிஃபை பண்றோம். எஸ், இட்ஸ் a set.
The collection of all questions in this chapter. In the set language chapter la இருக்கக்கூடிய எல்லா questions மட்டும் எனக்கு கொடுங்க. Yes, it is a set. Very good. Collection of most difficult topics in mathematics. Mathematics la இதுதான் difficult, இதுதான் difficult இல்லாதது நம்மளால சொல்ல முடியுமா? Yes or no? No, not a set. The cardinal number of null set is null set அப்படினாலே அங்க ஒன்றும் இல்லை அப்படின்னு அர்த்தம். வெட்டு கணம் அப்படின்னு சொல்லுவோம். அதை நாளைக்கு பார்ப்போம். அதெல்லாமே டைப்ஸ் ஆஃப் செட். The father of set theory, John Venner, George Cantor. Set theory of father, George Cantor. A set can be represented by closed curve. Closed curve. The number of elements present in a set in the dash of the set. Cardinal number. அத cardinal numbers தான் சொல்லுவோம். அதுவும் நாளைக்கு நீங்க பாப்பீங்க. இங்க ஒரு செட் கொடுத்திருக்காங்க. The cardinal number of A is என்னது? 4. Capital N எதை ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க? நேச்சுரல் நம்பர்ஸ், இன்டிஜர்ஸ். நேச்சுரல் நம்பர்ஸ். So A is equal to 2x plus 1 is equal to 3. X is the real number. The roster form of A. Roster formula A ஓட வேல்யூ என்னவா இருக்கும்? 1. இது எப்படி வந்ததுங்கிறது உங்களுக்கு சம்ஸ் பார்க்கும்போது தெரியும். ஓகேவா? சோ இப்போ உங்களுக்கு செட்னா என்ன, ரெப்ரசன்டேஷன் ஆஃப் த செட்னா என்ன அப்படிங்கிறது கான்செப்ட் கிளியரா இருக்கு இல்லையா? சோ இதுல ஒரு 2-3 எக்ஸசைஸ் ப்ராப்ளம் 1.1ல பார்க்கலாம். எக்ஸசைஸ் 1.1ல பாத்துட்டீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த क्वेश्चंस வந்து இப்ப நம்ம பார்த்ததுதான். Which of the following are set? இதுல எதெல்லாம் செட்னு நீங்க சொல்லுவீங்க? List the letters words in roster formula எழுதுங்க. True or false? roster formula கொடுங்க. set builder formula கொடுங்க. descriptive formula கொடுங்க. இவ்வளவுதான். So 1.1 exercise வந்து இப்ப நம்ம வந்து இதுல பார்த்தோம் இல்லையா? ஆக்டிவிட்டில அதுதான் ஃபுல்லாவே அங்க கொடுத்திருக்காங்க. சோ ஒரு தடவை வந்து ஜஸ்ட் ஒரு ரீகேப் மாதிரி நம்ம பார்த்துடலாம் 1.1 எக்ஸசைஸ். ஓகேவா? So which of the following are sets ன்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து the collection of prime numbers up to 100. இது செட்டா செட் இல்லையா? Yes, it is a set. Collection of prime numbers up to 100 வந்து set. அடுத்தது ரெண்டாவது என்ன கொடுத்திருக்காங்க? The collection of rich people in India, not a set. Rich people in India. No, it's not a set. Collection of all rivers in India. Yes, it's a set. இதுல எல்லா kind of rivers நீங்க உள்ள கொண்டு வந்துடலாம். The collection of good hockey players. Good hockey players, not a set. So இப்போ இதெல்லாமே நீங்க வந்து இதுலயே பார்த்துட்டீங்க இல்லையா? சோ அதனால உங்களுக்கு ஈஸியா ஆன்சர் பண்றீங்க. வெரி குட். அடுத்தது list the set of letters of the following words in roster form. So first நான் ஒண்ணு மட்டும் பண்ணி காட்டுறேன். இந்தியா அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. set A is equal to roster formula இத தனித்தனியா எழுதணும். I N D A. நான் இங்க ஏன் ஒரு ஏவை விட்டுட்டேன் சொல்லுங்க. ரீசன், ஒரு செட்டில ஒரே நம்பர் ஒன்றுக்கு மேற்பட்ட தடவை வந்தா அதை ஒரு தடவை தான் எழுதணும். சரியா? சோ அப்ப அது வந்து INDIA ஐ வந்து 2 டைம்ஸ் வந்துருச்சு. சோ அப்போ 1 டைம் தான் நம்ம எழுதணும். ஓகேவா? சோ அதுல பேலன்ஸ் இருக்கிற 3 வந்து parallelogram, மிசிசிப்பி, செக்கோஸ்லோவாக்கியா. சோ அது மூணுமே நீங்க வந்து எடுத்துக்கலாம். ஓகே. அடுத்தது ட்ரூ ஆர் ஃபால்ஸ்மே நீங்களே பண்ண முடியும்.
Fourth question, represent the following sets in roster form னு சொல்லியிருக்காங்க. roster formக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். The set of all even natural numbers less than 20 அப்படிங்கிறதா அங்க question. So even natural number less than 20க்கு கீழே இருக்கிறது 2, 4, 6, 8, அவ்வளவுதான். அது என்ன ஆன்சரோ அவன் கொஸ்டின் விலாவரியா கொடுத்துட்டான். அதுக்கான ஆன்சரை நீங்க செட்டுக்குள்ள எழுதுறீங்க, அவ்வளவுதான். செட் பில்டர் ஃபார்ம்ல கொடுத்திருக்காங்க. The set of all cricket players in India scored double centuries in one day international அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை நீங்க எப்படி எழுதணும்னா x such that x is and அங்க கொடுத்திருக்கிற அந்த கொஸ்டின் அப்படியே எழுதணும். இந்தியன் பிளேயர் ஹூ ஸ்கோர் டபுள் செஞ்சுரிஸ் இன் ஒன் டே இன்டர்நேஷனல் அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஒரு எக்ஸ் போட்டு எக்ஸ் சச் தட் எக்ஸ் இஸ் எக்ஸோட கண்டிஷன் இதுதான் அப்படின்னு சொல்லி எழுதுறதுக்கு பேர் தான் செட் பில்டர் ஃபார்ம். ஓகே. டிஸ்கிரிப்டிவ் ஃபார்ம் P is equal to January, June, Julyன்னு கொடுத்திருக்காங்க. P is the set of English month beginning with J. அவ்வளவுதான். So set builder form, roster form பார்த்துட்டோம், டிஸ்கிரிப்டிவ் ஃபார்ம் எல்லாம் மூணுமே வந்து பார்த்துட்டோம். ஸோ 1.1 எக்ஸசைஸ் நமக்கு இவ்வளவுதான். நமக்கு இன்னைக்கு பார்த்தது வாட் இஸ் செட், செட்னா என்ன, கணங்கள்னா என்ன, ரெப்ரசன்டேஷன் ஆஃப் செட், கணங்களை குறிப்பிடும் முறைகள் என்னென்ன, 3 முறை அது என்னென்னங்கிறது நம்ம பார்த்துட்டோம். ஓகேவா? சரி, இப்போ இன்னைக்கு நம்ம டிக்டேஷன் வேர்ட்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, டிக்டேஷன் வேர்ட்ஸ் இப்ப நான் சொல்றேன், பண்ணிக்கோங்க. செட் பில்டர் ஃபார்ம், second dictation word, descriptive form. Third one, parallelogram. Fourth one, roster form. Fifth one, tabular form. So 5 dictation words: set builder form, descriptive form, parallelogram, roster form, tabular form. So இன்னைக்கு கான்செப்ட் ரெண்டு தான் பார்த்தோம். செட்னா என்ன, கணங்கள் என்றால் என்ன, கணத்தை குறிப்பிடும் முறைகள், ரெப்ரசன்டேஷன் ஆஃப் செட்ஸ், இது ரெண்டு மட்டும் தான் பார்த்தோம். இதுக்கான எக்ஸசைஸ் ப்ராப்ளம் பார்த்தோம், ஆக்டிவிட்டி பார்த்தோம். ஓகேவா? ஸோ 1.1 எக்ஸசைஸ் நீங்க பேலன்ஸ் இருக்கக்கூடிய அந்த சம்ஸ் எல்லாமே நீங்களே ட்ரை பண்ணுங்க. பிகாஸ் வந்து எல்லாமே நம்ம ஆக்டிவிட்டியில அதை கவர் பண்ணிட்டோம். ஓகேவா? ஸோ இதுல வேற ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்க கேட்கலாம். ஓகே, டவுட்ஸ் எதுவும் இல்லைன்னு சொல்லியிருக்கீங்க. டவுட்ஸ் எதுவும் இல்லைன்னா இதோட இன்னைக்கு கிளாஸை நம்ம நிறைவு செஞ்சுக்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். வாழ்க பாரதம், வெல்க தமிழகம்.